படத்தில் இருப்பவர் ஹெடி லாமர் என்ற ஹாலிவுட் நடிகை. ஆஸ்திரியாவில் பிறந்தவர். 1930-40களில் கனவு கன்னியாக திகழ்ந்தவர். அவர் ஒரு அழகான நடிகை. அவருடைய நடை உடை பாவனைகளை பெண்கள் காப்பியடித்தார்கள். ஆண்களின் கனவு கன்னியாக இருந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு அபூர்வமான விஞ்ஞான மூளை இருந்தது. 1940களில் 2ஆம் உலகப் போர் நடந்தபோது ஆஸ்திரியாவை ஜெர்மனி கைப்பற்றுகிறது. இவள் ஆஸ்திரியாவில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறியவர். அதனால் இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ ஜெர்மானிய நீர்மூழ்கி கப்பல்களை அமெரிக்கா, பிரிட்டன் சேர்ந்து அதை ஒரு ஏவுகணை கொண்டு தாக்குதல் நடத்தும் போது அந்த ஏவுகணைகளை ஜெர்மனி ஜாம் பண்ணி உடைத்துடுது. இதை இவ கவனிச்சிட்டே இருந்து ஃப்ரீக்குவன்சி ஹாப்பிங்னு ஒரு இதை தன்னுடைய சக நண்பர் ஒருவர், அவர் இசை மேதை, அவர்கிட்ட பியானோவில் இருக்கக்கூடிய செயற்கை துளைகள் மாதிரி அதை வச்சு அவள் கண்டுபிடிச்சு இதை கொண்டு போய் அமெரிக்க இராணுவத்துக்கு கொடுக்குறான். அவங்களுக்கு அப்படி சிரிக்கிறாங்க. மேடம், நீங்கள் நடிக்கிற வேலையை பாருங்கள், ரொம்ப அழகான நடிகை, நீங்கள் நடனம் ஆடி எங்களுக்கு போருக்கு நிதி திரட்டி கொடுங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு எள்ளி நகையாடுறாங்க. இந்த அம்மா தான் கண்டுபிடித்த ஃப்ரீக்குவன்சி ஹாப்பிங்க்கு காப்புரிமையும் வாங்கி வச்சுருக்காங்க. அது உபயோகப்படுத்தப்படாமலேயே போய் விடுகிறது. அவங்களும் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க இல்லையா நடிகைகள்லாம். அதுக்கப்புறம் அவங்க தனிமையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. 1960 தான் விஞ்ஞானிகள் இதை தூசி தட்டி எடுத்து பார்க்குறாங்க. அடடா, இது எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இதுன்னு. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷனில் பாட்டு கேட்குறீங்க பழைய காலத்துக்கு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒரு டிவியில் சேனலில் ஒன்று கேட்டுட்ருக்கீங்க, அதை எதிரி அழிக்க வரானா டக்குன்னு இன்னொரு சேனலுக்கு மாறுறீங்க, டக்குன்னு இன்னொரு சேனலுக்கு மாறி, அதுதான் ஃப்ரீக்குவன்சி ஹாப்பிங். இதுதான் இவங்க கண்டுபிடித்தது, காப்புரிமை வாங்கி வைத்தது, உபயோகப்படுத்தப்படாமல் போட்டிருந்தது. 1960 ஒருத்தவங்க எடுத்து அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம உபயோகப்படுத்துகிற வைஃபை, ப்ளூடூத்து, அந்த ஃபோனுக்குரியது எல்லாமே இவங்களுடைய இது அடிப்படையில் தான் வச்சு இவங்களை நிறைய கௌரவம் பண்ணியிருக்காங்க. அவங்க இறந்து போவதற்கு முன்பு அவங்க கண்டுபிடித்த கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் கிடைத்து கௌரவம் செய்யப்பட்டார்கள். நாம் நினைக்கிறோம் ஒருத்தவங்க ஒன்றில் தான் ஹீரோவாக இருப்பாங்கன்னு. அப்படி இல்லை. ஒரு சிலருக்கு இவங்க நடிப்பு தொழில், ஆனால் இவங்களுக்கு அறிவியல் மூளை. இவங்களுடைய கண்டுபிடிப்பு தான் ஃப்ரீக்குவன்சி ஹாப்பிங்கிற நம்மளுடைய வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே. இன்றைக்கி இந்த செய்தியை உங்கள்கிட்ட பகிர்வதில் மகிழ்வடைகிறேன். ஹெடி லாமர் இவங்க பேர்.